4 வாரத்துல 4 கேக்கு, அதுல 1 குப்பை தொட்டியில. இன்னைக்கு நம்ம கேக் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். 4 வாரமா வாரத்துக்கு ஒரு கேக் பண்ணோம். ஆனா, அந்த 4 கேக்ல ஒரு கேக்க வாயில கூட வைக்க முடியல. இன்னைக்கு நாங்க பண்ண அந்த 4 கேக்ஸ்ல எது பெஸ்ட்டு, எது வொர்ஸ்ட்டுன்னு தாங்க ரேட்டிங் குடுக்க போறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே நாங்க பண்ண கேக் வந்து சாக்லேட் கேக். இது ஒரு சிம்பிளான கேக்குங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ரொம்ப செம்மையா வந்துச்சு. ஆனா, இன்னும் கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சு. ஆனா, செகண்ட் கேக் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதுதான் சாக்லேட் பனானா கேக். இது ஃபர்ஸ்ட் கேக்க விட ரொம்ப ரொம்ப பெட்டரா, சாஃப்ட்டா, சூப்பரா, மாய்ஸ்ட்டா இருந்துச்சுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் நாங்க தேர்ட் பண்ணது, இது கேக்குன்னு சொல்ல முடியாது. அதாங்க நம்ம இன்ஸ்டா ட்ரெண்டிங் சாக்லேட் திரமிசு. ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்க ஒழுங்கா ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணல. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப ஓகே சூப்பரா இருந்துச்சுன்னு நெனச்சோம். ஆனா, நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டோம். இதுவரை நாங்க கடையில சாப்பிட்டத கூட இவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சான்னு எனக்கு தெரியலங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்னா, இந்த திரமிசு தான். நெக்ஸ்ட்டு நாங்க பண்ண லாஸ்ட் கேக்குங்க. கேரமல் புட்டிங். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலுமே சரி, எல்லாருமே வாவ்! சூப்பர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு நாங்களும் பண்ணோம். ஆனா, வாயில வச்சது தாங்க அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இன்னும் இருக்குங்க. சுத்தமா டேஸ்ட் நல்லாவே இல்ல. ஒரு வேளை ரெசிபிய நாங்க சொதப்பிட்டோமா, இல்ல ரெசிபி அப்படிதானா என்னன்னு தெர்ல. ஆனா, ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சுங்க. ஸோ இந்த 4 கேக்குக்கும் என்னென்ன ரேட்டிங்னு பார்ப்போமா? நம்பர் 1 திரமிசுங்க. நம்பர் 2 சாக்லேட் பனானா கேக். நம்பர் 3 சாக்லேட் கேக். இதுவும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் கேரமல் புட்டிங்க்கு ரேங்கிங் கூட குடுக்கணுமான்னு தெர்ல. ஏன்னா, அவ்வளோ கேவலமா இருந்துச்சு. ஸோ இது வந்து குப்பை தொட்டி தாங்க. பை பாய்.